டேய் என்னடா நீ பாட்டுக்கு அங்க போய் இருந்துட்ட மச்சான். அவகிட்ட உட்காரதுக்கு எப்பயாவது சான்ஸ் கிடைக்கும். கொஞ்ச நேரம் இதுல இருந்துக்கிட்டே மச்சான், அதுக்கப்புறமா வாரேன். அது வரைக்கும் நான் எங்கடா போறது? சத்தியா கிட்ட சீட் இருக்கலாம், அங்கே எரிய. டேய் நான் தான் அவகிட்ட பேச மாட்டேன்னு உனக்கு தெரியுங்களா? நீ தானே சொன்ன உனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. அப்புறம் என்ன, உன் ஃப்ரெண்டு தானே, அதுல இரி. விளையாடாத கார்த்தி, ஒழுங்கு மரியாதையா கீழே வந்து இரி. டேய் நான் கீழே இருக்கணும்னா எப்படி முடியும்? அப்போ உன் ஆளை கீழே வந்து அவங்க அக்கா கிட்ட இருக்க சொல்லு, நான் உன்கிட்ட இருக்கேன். டேய் கொஞ்சம் அந்த பக்கம் பாருடா, எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா என்ன? கார்த்தி நீ என்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? சத்தியா உன் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் நேரம் இருந்து பேசு. நான் எல்லாம் அவ கூட பேச மாட்டேன். அப்ப சொல்லு, உங்க ரெண்டு பேருக்கு என்ன சண்டை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னோம்ல, அப்ப போட்ட சண்டை தான். அதுக்கப்புறம் நாங்க பேசவே இல்லை. சரி நீ அவ கூட பேச வேண்டாம், இன்டர்வெல் வரைக்கும் அதுலயே இரி. அதுக்கப்புறமா நீ மேலே வந்து சுவாணி வந்து கீழே போயிருப்பா. உன்னையெல்லாம் நம்பி வந்த பத்தியா, என் சிறுப்பகத்துல என்னையே அடிச்சுக்கணும். மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் இதுல இருந்துக்கணும்டா. ஏதாச்சும் பண்ணிட்டோல. சத்யா அங்க பாத்தியா சுவாணி யார்கிட்ட போயிருக்கான்னு? ஆமாட்டி, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம போச்சு. நீ வீட்டுல போய் சொல்லி கொடுப்பேன்னு கூட அவளுக்கு பயம் இல்ல. நான் இந்த அசிங்கத்தை எல்லாம் போய் எங்க அம்மிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு முந்தி எனக்கு தான் கல்யாணம் நடக்கும். என்ன சொல்லுங்க? ஆமா, எங்க வீட்டுல தெரிஞ்சா என்ன வச்சுட்டு அவளையா கெட்டி கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு மாப்பிளைய பார்த்து கெட்டி வச்சிருவாங்க, அடுத்தது அவளுக்கு தான். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா அவ்வளவுதான் கொன்னு போட்டுரும் எங்க ரெண்டு பேரையும். ஏட்டி இந்த சுவானிக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அவகிட்டே கேளு, ஆனா போய் இருக்கால. எம்மா எங்க வீட்டுல இல்லைன்னா எங்க அம்மா சுவாத்துல விஷமே வச்சு விட்டுரும். ஏம்டி உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணால விஷம் வச்சாங்களா? ஆனா என் விஷயத்துல அப்படி கிடையாது சத்யா. சத்யா ஏட்டி அந்த அண்ணன் உன்னை கூப்பிடாங்க. என்ன விஷயம்? சத்யா நான் இதுல இருக்கலாமா? பின்னாடி சீட் இல்ல, இந்த ஒரு சீட்டு தான் இருக்கு. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா இவ இருக்க சொல்லலா இருக்காண்டான்னு சொல்லலான்னு தெரியலையே. இந்த கார்த்தி பையனை நம்பி நான் ஏமாந்துட்டேன். ஏட்டி உன்னதான் கேட்காவ, அந்த அண்ணன் உனக்கு காலேஜ் ஃப்ரெண்டு தானே? ஆமா எனக்கு தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் கிடையாது. கண்டவங்கள்ட்ட எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. ஏடி அவங்க போறாங்கட்டி, ஒரு சீட்டு தான் இருக்கு. நான் ஒண்ணு யாரையும் இருக்காண்டான்னு சொல்லலையே, அவங்கவுங்க சீட்ல அவங்கவுங்க இருங்க, அவ்வளவுதான். அப்ப இருக்கிறதுனால கோவப்பட மாட்டான். சரி நம்ம இதுல இருப்போம். சுவானி நீ எதுக்கு மேல போய் இருக்க? இதுல இருக்க வேண்டியதானே? சத்யா சத்யா நான் தான் சுவானி எங்க இருக்க சொன்னேன். நீங்க எதுக்கு அவகிட்ட போய் இருக்கீங்க? சுவானி நான் அம்மாட்ட சொல்லி கொடுக்கட்டா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. நம்மள நம்பி தானே அம்மா நம்மள சினிமா பார்க்கறதுக்கு அனுப்புனாங்க. நீ இப்படி அந்த பையன் கிட்ட போய் இருக்க? அம்மாட்ட சொல்லி கொடுக்கட்டா? சத்யா கொஞ்ச நேரம் நான் அவகிட்ட இருந்து பேசிட்டு அப்புறமா நான் அவளை கீழே வந்து இருக்க சொல்லேன். முடியாது, எனக்கு கண்டவங்க கிட்ட இருக்கதெல்லாம் பிடிக்காது. கொஞ்ச நேரம் சத்யா, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா நீ மேலே வந்து ஏறி, அப்படி இல்லைன்னா சுவானி கீழே உன்கிட்ட வந்து இருப்பா. சத்யா உனக்கு நான் இங்கே இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சொல்லு. எனக்கு மூவி பார்க்கணும்னு இல்லை, கார்த்தி என்ன வற்புறுத்தினால தான் வந்தேன். நீ வரேன்னு தெரிஞ்சதும் நான் வரலன்னு தான் சொன்னேன். ஆனால் அவன் தான் எனக்காக யாரும் மூவி பார்க்காம எல்லாம் ஒண்ணு இருக்காண்டா. நான் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவ வீட்டில் போய் எதா போட்டு கொடுத்தா அவ்வளோதான். நான் பேசாம அவகிட்டே போய் இருக்கேன். அந்த அண்ணனை இங்கே வந்து இருக்க சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நீ என்கிட்ட இரி. அதெல்லாம் ஒன்றும் அவள் வீட்டில் போய் போட்டு கொடுக்க மாட்டான். அப்படி வீட்டில் போய் சொன்னாலும் அவளுக்கு தான் பிரச்சனை. அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா? அதெல்லாம் எதுவும் தெரியாது, நீ பேசாம இரி. நீங்க எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சாரி சத்யா. நீங்க எனக்கு எதுக்கு சாரி கேட்கணும்? நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இதுக்கப்புறம் நான் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, அதனால தான். இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? இல்லை இந்த கார்த்திக் பையனால. என்ன ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் படமே ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க. வரும்போதே வெளியே பாப்கார்ன் ஜூஸ்னு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியது, நமக்கு வேற போர் அடிக்க. சுவாபி சுவாபி என்னல இது? எனக்கு லைட்டா வேற பசிக்கால இருக்கு. ராமன்ட்ட பாப்கார்ன் அப்புறம் சிப்ஸ் இப்படி ஏதாச்சும் வாங்கி தர சொல்ல. நான் யாமல சொல்லணும், நீ சொல்ல மாட்டியா? எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் எனக்கு மட்டும் நான்லாம் கேட்க மாட்டேன். வீட்டுல கடந்த முறுக்கு சிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்பமே சொன்னி எடுத்துட்டு வரேன்னு. ஆமா நீ எடுத்துட்டு வந்திருந்தா வெளியே செக்கிங் பண்றாங்கல்ல, அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. இது வீட்டுல போயாச்சும் சாப்பிடலாம், வாங்கி வச்சா திருப்பி போகும்போது தரவும் மாட்டாங்க. அது வந்து சரிதான், இப்ப வயத்துக்குள்ள கடமுடன்னு ஆடுவேன். இரு நான் பூமாரி அக்கட்ட லேசா சொல்லி பார்த்தேன். அவங்க அண்ணன் தானே, கேட்டு பாப்பாவ. நல்ல ஐடியா, என் தங்கச்சின்னா தங்கச்சிதான். பாத்தியா எல்லாம் ஜோடி போட்டு உட்காந்துருக்கு. எனக்கு இதுங்க மூவி பார்க்க வந்த மாதிரி தெரியல. இதுதான் சான்ஸ், கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு போலான்னு வந்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. அங்கே பாரு எப்படி ஜோடி ஜோடியா இருக்குன்னு. ஏங்க நம்ம வீட்டுக்கிட்ட யாராவது பார்த்துட்டாங்கன்னா? நம்ம என்ன வீட்டுக்கு தெரியாமையா கூட்டிட்டு வந்திருக்கோம்? எல்லா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே கூட்டிட்டு வந்தோம். எனக்கு நந்தினி விஷயத்துல பயம் கிடையாது, ஆனா கார்த்தியும் சோனியும் அவங்க விஷயத்துல எனக்கும் கொஞ்சம் பயம்தான். என்ன பண்ணதுக்கு? எங்க சித்திக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, எங்க சித்தி நெஞ்சு பிடிச்சிட்டு இருந்துரும், அப்புறம் அவ்வளவுதான். எனக்கும் அதான் பயம் ஜனனி. ராணியத்தை கொஞ்சம் கஷ்டம்தான். எங்க அம்மையை கூட சமாளிச்சிடலாம், ஆனா அத்தையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அத்தா நம்ம ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் மூவி டேட்டு.
இது என்ன மூவி டேட் மாதிரியா இருக்கு? யாராச்சும் மூவி டேட்க்கு இப்படி கும்பல் கும்பலா வருவாங்களா? அவங்க இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். நம்ம 2 பேரும் மட்டும் வந்திருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. சரியா போச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கோம்ல. ஆமா ஆமா. நந்தினி, மாமா எப்போ ஊர்லேருந்து வராங்க? ஏதாச்சும் சொன்னாங்களா? இப்போ என்ன அப்பா பத்திலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, மாமா வந்ததுன்னா நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும். என்னை விட ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. பின்ன இவ்வளோ நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், வீட்லேயும் ஓகே பண்ணியாச்சு, அடுத்தது என்கேஜ்மெண்ட் தான். அப்போ வெயிட் பண்ணாமல் இருப்பேனா? உன்னை விட எனக்கு ஆர்வமாக தான் இருக்கு. எதனால அப்பா வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு ஃபோன்ல ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பேசி நீ எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் எங்கள் மாமாக்கு என்ன நல்லா பிடிக்கும். ராம் ஜனனி 2 பேரையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்பா சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். பத்தியாத்தா நம்ம என்கேஜ்மெண்ட், ஐயோ யோசிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரே கலர்ல ட்ரெஸ் போடணும். நம்ம வீட்டில் எல்லாரும் சேம் கலர்ல போடணும். அப்படியா? இவ்வளோ பேரும் சேம் கலர்லயே வாங்கணும்? 1-2 பேரா இருக்கும். அட்லீஸ்ட் நான், நீங்க, ராமத்தா, அக்கா, அம்மா, அப்பா, அத்தை, மாமா, நம்ம இவ்வளோ பேராச்சும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாம்ல? இது நியாயமான பேச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போகணும். ஹோட்டலுக்குலாம் போய் நல்லா சாப்பிட்டு ஜாலியா சுத்தணும். ரொம்ப கனவு காணாதம்மா தங்கம். எப்பா ஒரு வழியா படத்த ஆரம்பிச்சிட்டானா இனி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ராணி, ராணி, நான் வரேங்க. என்ன ராணி, எங்கேயாவது போறியா? புது சேலையெல்லாம் உடுத்துட்டு நிக்க. எங்க போறதுக்கு ஒரு இடம் போகல. கோயிலுக்கு தான் கொஞ்சம் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். திருவிழா ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆச்சு, கோயில் பக்கமே நான் போகல. இன்னைக்கு புஷ்பாபிஷேகம் எல்லாம் உண்டு, அதனால கொஞ்ச நேரம் கோயில போய் இருந்துட்டு வரேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேக கொண்டாங்க, டீ காஃபி ஏதாவது போடட்டா? சரி ராணி, நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. உனக்கு லேட் ஆயிட்டுனா நீ கிளம்பு. இல்லங்க, லட்சுமி வரேன்னு சொல்லியிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். ராணி, போன்ல நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னேல்ல? ஆமா, ஒரு மணி நேரம் பெர்மிஷன் எடுத்து சீக்கிரமா வாங்கன்னு சொன்னா யாரு கேக்கா? சரி, இப்ப சொல்லுமா, என்னாச்சு? எங்க உங்க அம்மா என்னங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன ராணி, எங்க அம்மா அப்படிதான்னு உனக்கும் தெரியும்ல, அதனால நீ அதை பத்தி எல்லாம் தலைக்கே எடுத்துக்காத. எதை பத்தி உன் மண்டையில ஏத்திக்காம பேசாம இரு. அவ போக்கில இருப்பா, எதையாவது சொல்லிட்டு. அவ போக்கில இருப்பான்னு தான் நானும் பேசாம இருந்தேன் இவ்வளவு நாள். என்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருந்தாவ பிரச்சனை கிடையாதுன்னு விட்டுட்டேன். உங்ககிட்டயும் அப்படியே தான் இருக்காங்க. நீங்களும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. என்ன இப்ப வந்து பிள்ளைங்க கிட்ட யார ஆரம்பிச்சாச்சு? பிள்ளைங்களுக்கு தெரியும்ல ராணி, ஆச்சு இப்படிதானே, அதனால அதுங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏங்க இப்ப விஷயம் அது கிடையாது. வந்து இப்ப எங்க வந்து நிக்க தெரியுமா உங்க அம்மாக்கு பேச்சு? யாரா நீ? இப்ப என்னாச்சு? அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாவல்ல, இங்கே அவங்க வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன் சத்யாவை கெட்டதுக்கு அப்படின்னு. ஆமா, அது அன்னைக்கே முடியாதுன்னு நான் சொல்லிட்டோம்ல. ஆமா, நீங்க சொன்னதோடி உங்க அம்மா சரின்னு தலையாட்டிட்டுல போனாவ. இப்ப என்ன பிரச்சனை இழுத்து விட்டுருக்கு தெரியுமா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவங்க பொண்ணு பக்கம் வரவலாம். என்னது, பொண்ணு பார்க்க வரவளா? ஆமாங்க, இன்னைக்கு அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்துச்சு மத்தியானம் போல. நாளைக்கு அவங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். என்னது எல்லாம் ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணி வை, என் பையன் வந்தது நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுக்காங்க? எல்லாம் என்ன கேட்டே எடுக்காங்க. எல்லா முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பெத்தவங்க நம்ம கிட்டே வந்து உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கு. ஏங்க இவ்வளவு நாள் நம்ம பொறுமையா இருந்தோம், இந்த விஷயத்தையும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படும். நீ இரு ராணி, நான் பேசிக்கிட்டேன் எங்க அம்மா கிட்ட. ஆமா, இப்ப தூக்கி பிடிச்சிட்டு போங்க பேசுறதுக்கு. ஏற்கனவே என்ன கிளின்னு கிழிச்சு நான் என்ன பண்ணணும்னே தெரியாம இருக்கேன். மனசே சரியில்லைங்க. அதான் கொஞ்ச நேரம் கோயில போய் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். நீங்களாச்சும் உங்க அம்மையாச்சு. நாளைக்கு இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, பொண்ணு அது இதுன்னு. நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எதனால நான் போனதுக்கு அப்புறம் பேசுங்க. அவங்களா பேச ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. இல்லைன்னா நான் உங்களை மூட்டி விட்டேன்னு நான் வீடு வரும்போது திருப்பியும் என் தலைமையில யாரும் ஆரம்பிச்சிடும். சரி ராணி, நீ கோயிலுக்கு போறேன்னா போயிட்டு வா, நான் பேசிக்கிட்டேன். சரி, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னா. சரி. என்ன எங்க அம்மா இப்படி இருக்கா? நான் போட்டுன்னு விட்டா ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கா. வந்து பிள்ளைங்க வாழ்க்கை விஷயத்துல விளையாட ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா சரி வராது. கூட பிறந்தவேன்னு ஒருத்தன் இருக்கான். இந்த சுபாவம் இருந்தான்னா எந்த பிள்ளைகளும் கூட வச்சு பார்த்துக்குவோம். அவன் பாட்டுக்கு தள்ளிட்டு போயாச்சு. இது இப்போ நான் மட்டும்லாம் கடந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கூட்டிட்டு போக சொல்லணும். அம்மா இன்டர்வெல் விட்டாச்சு. இப்ப வாடி ஏதாவது சாப்பிட வாங்கி தருவாங்களா? ஜனனி, உனக்கு என்ன வேணும் ஸ்நாக்ஸ்? எதுனாலும் வாங்கிட்டு வாங்குங்க, நல்ல வயிறு பசிக்கு. எல்லாரும் என்ன வேணும்னு சொல்லுங்க. ஸ்நாக்ஸ் அத்தா, எனக்கு கேரமல் பாப்கார்ன் வாங்கிட்டு வருவீங்களா? கேரமல் பாப்கார்னா? சரி, வாங்கிட்டா போச்சு. கோக் ஏதாச்சும் வேணுமா? எனக்கு கோக் பிடிக்காது, ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. சுவானி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பப்ஸ் வாங்கிட்டு வாங்க. பப்ஸா சாப்பிட போற? வாய் மூஞ்சி எல்லாம் ஆயிருமே. எனக்கு பப்ஸ் தான் பிடிக்கும், அதே வாங்கிட்டு வாங்க. சரி, ஜூஸ் ஏதாவது வேணுமா? சரி. சோபி, சுபின், பூமாரி, உங்களுக்குலாம் என்ன வேணும்? அண்ணே, அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அங்க என்ன இருக்க போகுது? சிப்ஸ், அப்புறமா பாப்கார்ன் இருக்கும், பப்ஸ் இருக்கும், சிக்கன் ரோலு, அப்படி ஏதாச்சும் வேணுமா? அப்ப
எனக்கு ஒரு சிக்கன் ரோல். சுவாபி சுபின் உங்க 2 பேருக்கும்? எனக்கும் சிக்கன் ரோல் தான். எனக்கு பப்ஸ். சத்யா உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இல்ல நாங்க எல்லாரும் தானே வாங்க போறோம். அவங்க எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டாங்க. நீ எதுவுமே சொல்லவே இல்லையே, அதான் கேட்டேன். எனக்கு என்ன வேணும்னு நான் ராமண்ணா கிட்ட சொல்லிக்குவேன், அப்படி இல்லைன்னா ஆதி கிட்ட சொல்லிக்குவேன். நீங்க ஒன்றும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சத்யா இப்ப எதுக்கு நீ என் மேல இவ்வளவு கோவப்படுக? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. அதுக்கு மேல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை, உன் கண்ணு முன்னாடியே வரல. என்னோட கஷ்டம் என்னோடவே போட்டும், நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வரல. உன் கண்ணு முன்னாடியே நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா பயப்படாத சத்யா, இனிமே நான் காலேஜ்ல கூட உன் கண்ணு முன்னாடி வரமாட்டேன். இன்னைக்கு தான் நீ என்ன லாஸ்டா பாக்குற. புரியல. கார்த்திக் பெங்களூர் போறான். நானும் அவன் கூடவே பெங்களூர்ல ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு அங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் காலேஜ்க்கு வரமாட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா, இனிமே நான் காலேஜ்க்கு வரமாட்டேன். நீ இனிமே என்னை எங்கேயும் பார்க்க முடியாது. MBA பண்ணி முடிச்சிட்டு போலாமே. இல்ல, என்னால உன்னை பார்த்துட்டு உன்கிட்ட பேசாம ஒதுங்கி போறதுக்கெல்லாம் முடியாது சத்யா. இதுக்கு இது ஒண்ணுதான் சொல்யூஷன். அதனால நான் பெங்களூரோ சென்னைக்கோ எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆயிருவேன். உங்க வீட்ல? எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம தான் போறேன். அம்மா கிட்ட சொல்லாம எப்படி போவீங்க? எனக்கு தெரியாது, அவங்க தேடுன்னு தேடதான் செய்வாங்க. ஆனா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நீங்க என்னாலதான் ஊரை விட்டு போறீங்களா? சச்சா, கண்டிப்பா நான் உன்னை எதுக்குமே ப்ளேம் பண்ண மாட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்லை. உன்னோட அம்மா அப்பா மாதிரி கிடையாது எங்க அம்மா அப்பா. உனக்கு ரொம்ப நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால கண்டிப்பா நீ அவங்க சொல்லதுதான் கேட்கணும். அவங்க உன்னை நல்ல முறையா வளர்த்துருக்காங்க. அதனாலதான் என்ன மாதிரி ஒரு பையன் இவ்வளவு தூரம் பின்னாடி நடந்தும் நீ திரும்பியே பார்க்கல. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். வீட்டுல யாரை சொல்லுக்காங்களோ கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போதைக்கு நல்லா படிச்சு வேலைக்கெல்லாம் போ. உனக்குன்னு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். நான் எல்லாம் உன்னை லவ் பண்ணதுக்கு தகுதியே இல்லை. தெரியாம தான் உன்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் சத்யா. இனிமே இப்படி நடக்கவே நடக்காது. நீங்க எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்ப இனிமே காலேஜ்க்கு வர மாட்டீங்களா? இனிமே உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். கார்த்திக் ஆதி 2 பேரும் வாங்க, நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம். சரி இருந்துக்க, நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். சுவானி நீ இனிமே உங்க அக்கா கிட்ட வேணா போயிரு. அப்புறம் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதனால நீ அவகிட்ட போயிரு, சரியா? சரி. நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து தாரேன். சரி சரி. தினேஷ் வாடா. என்ன வாரே மச்சான். சத்யா, உனக்கு காலேஜ்ல என்ன பிரச்சனைனாலும் நீ எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு. உன்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீ என்கிட்ட எதுனாலும் சொல்லலாம். உனக்கு என்கிட்ட என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேட்கலாம். எனக்கு நீங்க என்னாலதான் படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு போறீங்களோன்னு தோணுது. சச்சா, எப்பவுமே அப்படி நினைக்காத. கண்டிப்பா உன்னால கிடையவே கிடையாது. நான் தான் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாமே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் போறேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னோட சைட்ல இருந்து யோசிச்சாதான் எல்லாருக்குமே புரியும். நான் செல்ஃபிஷா எல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டேன் சத்யா. டென்ஷனே எடுத்துக்காத, சரியா? எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? சொல்லுங்க. திருவிழா முடியறது வரைக்கும் நான் கார்த்திக் கூட தான் நிற்பேன். கார்த்தி அதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போறான். அது வரைக்கும் அட்லீஸ்ட் என்ன பார்த்து கோவப்படாமையாச்சும் இருக்கலாம்ல. நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருப்ப. என் கண்ணு முன்னாடி நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். நான் இங்க இருந்து போனாலும் உன்னோட சிரிச்ச முகம் தான் எனக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும். நீங்க இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? திருப்பி உங்க ஊருக்கு வரவே மாட்டீங்க? முடிஞ்ச வரைக்கும் வராம இருக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன் சத்யா. திருவிழா முடியற வரைக்கும் இங்க இருப்பேன். அதுக்கப்புறமா நான் போயிடுவேன். அது வரைக்கும் நீ என்கிட்ட ஒழுங்கா பேசுவியா? இல்ல, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என்னோட முடிவை நான் யாருக்காகவும் மாத்திக்கிறதா இல்லை. சாரி சத்யா, நான் உன்னை ஏதாவது சொல்லி காயப்படுத்தி இருந்தா. என்ன இவங்க என்கிட்ட வந்து பேசிட்டே இருக்கும்போது நான் எப்பவுமே கோவப்பட்டுட்டே தான் இருந்திருக்கேன். இப்போ எல்லாமே விட்டுட்டு ஊருக்கு போறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? எனக்கு அவனை பிடிக்காதுதான். நான் எப்பவும் சண்டை போடுவேன் தான். ஆனா அதுக்கு நம்ம ஊரை விட்டு போகணும், காலேஜ்க்குலாம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாலதான் படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு போறாங்களோ? நான் அவங்க கிட்ட பேசாம இருந்திருக்கணும். நான் பேசினதுனால தானே இவ்வளவு பிரச்சனை.